யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஷன் வாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ. நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும், என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். உடனே நீங்களா ஜெய்ஷன் வாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம எல்லா வீடியோ லைக் பண்ணுங்க, எல்லா வீடியோ உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு, மீன ராசில இருந்து கும்ப ராசிக்கு ரிவர்ஸ்ல வருது கிரகம். 1.5 வருஷம் அங்க இருக்கும். சோ கேது கன்னியா ராசில இருந்து சிம்ம ராசிக்கு வருது. 1.5 வருஷம் சிம்ம ராசியில கேது. சோ அப்போ ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல ராகு, சுகஸ்தானம், வித்யாஸ்தானம், மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது இடத்துல சிம்ம ராசியில கேது. சோ இந்த கிரகங்கள் என்ன செய்யும்? நார்மலா சிம்ம ராசியில கேது இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு மாறி. அதுலயும் சூரியன் சிம்ம ராசி ஆளக்கூடிய ஒரு கிரகம். சூரியன்ன்றது எல்லாருக்குமே தேவையான ஒரு கிரகம் தான். எதுக்குன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில், இண்டிபெண்டா இருக்கிறது, போல்டா பேசுறது, கான்பிடன்ஸா இருக்கிறது, இதெல்லாமே எல்லாருக்குமே வேணும் இல்லையா? அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால உலகத்துக்கே ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உலகத்துல என்னென்ன நடக்கக்கூடாதோ அதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்மளால எதிர்பார்த்தது கிடையாது, எல்லா டைமும் நடக்கும். அப்படி இப்படி ஒரு வேரியேஷன் ஒரு 10% 20% இருக்கும். பெரிய பெரிய ஒரு நாட்களுடைய அதிபர்கள் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜோக்கா, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. சிறுபிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் 75 வயசு ஆள் எடுக்கக்கூடிய டிசிஷனோ, 70 வயசோ, 65 வயசோ, 60 வயசு ஆளோ எடுக்கிற டிசிஷன் மாதிரி இல்லை. ஏதோ 6 வயசு 7 வயசு சின்ன குழந்தைங்க எல்லாம் எடுக்கிற மாதிரி டிசிஷன். அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது உலகத்துக்கே கொஞ்சம் கேடு உண்டாகிற டைம்ல நமக்கெல்லாம் வராதா? அதனால 4ஆம் இடத்துல, அதுலயும் சிம்மராசியில கேது இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். 10ஆம் இடத்துல ராகு, சனியுடைய வீட்டுல ராகு, அது ஒண்ணும் அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனாலும் ரிஷபராசிக்காரர்களுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம ரிஷபராசிக்காரர்கள் நார்மலாவே அதிர்ஷ்டசாலிகள். சுக்கிரன் ஆளக்கூடிய கிரகம் இல்லையா? அந்த வீடு ஆளக்கூடிய, ரிஷபராசியுடைய வீடு ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னும் போது சனி வீட்டுக்கு ராகு வந்துகிட்டு இருக்காரு. சனி சுக்கிரனுக்கு ரொம்ப அருமையான நண்பன் இல்லையா? சனியும் ராகும் ஒரே மாதிரிதான், கொடுக்கும் போது கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லவரா இருந்துட்டான். அதனால ரிஷபராசி நேயர்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப கெடுதல் எல்லாம் ஒண்ணு இல்லை. ஒரு இந்த சிம்ம ராசியில் 4ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா, சுகஸ்தானம், வித்யாஸ்தானம், அப்புறமா மாத்ருஸ்தானம், இது ஒண்ணுதான் அடிபட்டு இருக்கு. இந்த மீதி எல்லாமே அவங்களுக்கு பிளஸ் தான். எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ கேட்டகரி வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் தானே. அதனால படிச்சுட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுடைய அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரலாம். யாரோ பண்ண தப்புக்கு இவங்க பிரச்சனை மாட்டிக்கலாம். அதனால டீச்சரோ, ஹெட் மாஸ்டரோ, பிரின்சிபலோ அப்பா அம்மாவை கூட்டு வாப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பஞ்சாயத்து ஸ்கூல்ல வைக்கலாம். அதனால ரிஷபராசியில படிச்சுட்டு பிறந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பா அம்மா கொஞ்சம் ஜாகிரதையா இருமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது நல்லது. நான் இப்ப நிறைய நடக்குது கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் யாரோ பண்ண தப்புக்கு இவங்க மாட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் எது சொல்லுவாங்க, என்னென்ன பிரச்சனை வேணா வரலாம், சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் இப்ப ஏதோ பர்டிகுலரா ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை பயந்துருவீங்க. அதனால யாரோ பண்ண தப்புக்கு இப்போ நாம பண்ண தப்பே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இல்லையே, இது எனக்கு தெரியாம நடந்துச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாம இன்வால்வ் ஆயிருக்கிற கேஸ். நாம இன்வால்வே இல்லைன்னா ஏதோ யாரோ ஒருத்தர் பழி நம்ம மேல போட்டாச்சுன்னா கண் கட்டி காடுல விட்ட மாதிரி இருக்கும். என்னத்த சொல்றது, அங்க போய் என்னத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க.
ரிஷபராசியில பிறந்திருக்கக்கூடிய உங்க குழந்தை செல்வங்களை பத்தி கொஞ்சம் கேர் எடுங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிடிச்சி ஓகே பிஹெச்டி படிக்கிற வரைக்கும், கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற வரைக்கும். செகண்ட், இன்னும் கெரியர்ல 3 விதம். ஒன்னு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, பிரைவேட் சர்வெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பிசினஸ் பீப்புள். கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அரசு ஊழியர்களுக்கு. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், சூரியனுடைய வீட்டுல கேது வந்து உலகத்துக்கே பாதகமா இருக்கும் போது இன்னும் அரசு ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு கமிஷனர், ஃப்ரம் கார்பரேட்டர் டு மினிஸ்டர், பிரச்சனைல மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு முதல்ல டீவியேஷன் நீங்க என்னென்ன பண்ணிட்டு நல்லா இருந்தீங்களோ அந்த மாதிரி டீவியேஷன்லாம் இப்ப பண்ண போகாதீங்க, பிரச்சனைல மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1.5 வருஷம் கேது இருப்பாங்க சிம்ம ராசியில. அதனால இன்னும் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை. இங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பர்ஸ் ஆயிடலாம், நோட்டீஸ் கொடுக்கலாம், அலிகேஷன் ஆகலாம், எல்லாமே வரலாம், குவைரியும் வரலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. டிரான்ஸ்பர்ஸ் ஆனாலும் மொனாட்டனஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பரவாயில்ல இப்ப வேற டிஸ்ட்ரிக்ட் போட்டாங்க, வேற கண்ட்ரிக்கு போட்டாங்க, வேற ஸ்டேட்டுக்கு போட்டாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு, ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணலாம், R&D பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கும். சேலரி ஹைக்கு கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டிரான்ஸ்பர்ஸ்ன்றது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணாலும் சேலரி ஹைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் ஃபேமிலி பிரிவினைகள் ஏற்பட்டாலும் நல்லா இருக்கும். அடுத்தது வியாபாரத்துல இருக்கும். வியாபாரத்துல இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. காய்கறி விற்கிறவங்கள இருந்து தங்கம் விற்கிற வரைக்கும், வைரத்தை விற்கிற வரைக்கும் எல்லா வியாபாரமும் ஓஹோன்னு நடக்கும். பையிங், செல்லிங், ப்ராப்பர்ட்டி எல்லாமே நல்லா ப்ராஃபிட்டபிளா போகும். லாட்ரி யோகம் இருக்கு. அதனால லாட்ரிக்காக ஒரு கொஞ்சம் பைசா எடுத்து விற்கலாம். ஒரு சின்ன பட்ஜெட். அதுக்காக ரேஸ்லயே உக்காறது இல்லை, கிளப்ல உக்காறது இல்லை, லாட்ரி கடையில உக்காறது இல்லை. உக்கார மாதிரி பழக்கம் செஞ்சுக்க கூடாது. அதுக்கு அடுத்தது கல்யாண சம்பந்தங்கள் இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு, குழந்தை செல்வம் எதிர்பார்க்கறவங்களுக்கு நார்மல் ட்ரபிள், அப்நார்மல் இல்லை ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பினான்சியல் ரீதியா நல்லா இருக்கு. கணவன் மனைவி உறவு இல்லை, கொஞ்சம் பேச்சப் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் அது இது இருந்தா நல்லா ஆகும். அம்மாவுடைய ரிலேட்டிவ்ஸ்ல அம்மா சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது கொஞ்சம் அதிகரிக்கலாம். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால. அதனால அம்மாவோட சண்டை வச்சுக்காதீங்க. அம்மாவுடைய ஹெல்த் பாதிக்கலாம், ஆரோக்கியங்கள் அடிபடலாம். ஹெல்த் விஷயத்துல தான் உங்களுக்கும் பிரச்சனை. அதே போல இப்ப பாருங்க, ரிஷபராசியில பிறந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுடைய அப்பா அம்மா ஒரு 30 வயசுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பாதிப்பு குறைவுன்னு சொல்லலாம். 30 வயசுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துரு போகுது. ஆனாலும் சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்க ரெடி ஆயிடலாம், அதுக்கு மெடிக்கல் செக்அப் வேணும். ஆனா ஒரு 50 வயசுல இருக்காங்க, 60 வயசுல இருக்காங்க, 70 வயசுல இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் பிரச்சனைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அவங்களுடைய ஹெல்த் பிரச்சனையை வந்து அதிகரிச்சுட்டு ஆப்ரேஷன் சர்ஜரி வரைக்கும் போகலாம். அதே போல உங்களுக்கு கூட ரிஷபராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ், ஆப்ரேஷன், சர்ஜரிஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சேஃப்டி ஃபர்ஸ்ட், ஸ்பீட் நெக்ஸ்ட், இது பார்த்துக்கணும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்ல பிறந்திருக்கிறவங்களுக்கு 2 வீலர் 4 வீலர் அது அதிகமாவே இருக்கும். நல்ல நல்ல ஹை எண்ட் கார்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறவங்க எல்லாம் இது நல்ல வெஹிக்கிள் தானே, அதனால 100ல போகலாம், 120ல போகலாம், 140ல போகலாம் அப்படிங்கறதெல்லாம் செய்யாதீங்க. ஸோ அது பார்க்கறது முக்கியம். இல்லைன்னா ஹெல்த் ரிலேட்டட்ல மேஜர் பிளண்டர்ஸ் வரலாம். அது ஒண்ணுதான் மைனஸ் பாயிண்ட். சுகஸ்தானம்னு சொன்னேன், மாத்ருஸ்தானம்னு சொன்னேன். இந்த 2 விஷயத்துக்கும் கேது, அது சூரியனுடைய விஷயம். அப்புறமா கொஞ்சம் ஹார்ட் ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனைகள் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தா கொஞ்சம் பார்த்துக்கணும். அது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? ஒரே ஒரு உபாயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டெம்பிள் சிட்டி கும்பகோணம். ஸோ தேவாலயங்களுடைய நகரம். இந்த நகரத்துல நவகிரக டெம்பிள் இருக்கு. ஸோ எல்லாருமே நவகிரக டெம்பிள் போய் தரிசனம் பண்ணலாம். ஒரே நாள்ல முடிச்சிடலாம் தரிசனத்தை. ஆனா ராகு கேது பயிற்சி இல்லையா, அந்த ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா, அவங்கள திருப்திப்படுத்தணும்னா ஒரு அபிஷேகம் பண்றது நல்லது. அப்போ திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம் நாகநாத சுவாமி கோயில்ல அபிஷேகம் பண்றது, நாகநாத சுவாமி கீழ்பெரும்பள்ளம் கேது அதுக்கு அபிஷேகம் பண்றது. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டீங்கன்னா 7 கிரகங்களையும் பார்த்து இந்த 2 கிரகங்களுக்கும் ராகு கேதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் கோயில்களையும் பார்க்கலாம், வேற வேற கோயில்களையும் பார்த்துடலாம். அதனால 2 நாள் ப்ரோக்ராமா வச்சுக்கோங்க. 1.5 வருஷம் ராகு கேது இங்க இருப்பாங்க. கேது சிம்மராசியில, ராகு கும்பராசியில. அப்ப என்ன பண்ணலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு 3 தடவை, 1.5 வருஷத்துக்கு 3 தடவை பண்ண மாதிரி ஆயிரும்.
ரொம்ப அருமையான விஷயம். வசதி உள்ளவரா இருந்தா அப்படி பண்ணுங்க. இல்ல குருஜினா 9 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு 2 தடவை பண்ண மாதிரி ஆயிடும். கட்டாயம் இது பண்ணீங்கன்னா இந்த ராகு கேதுடைய பிரீதி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும், கெட்ட பலன்களும் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு நானும் சித்தி விநாயகர் சரபேஸ்வர சுவாமியை வேண்டிக்கிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்த சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.